அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025வது வருடம் உங்களுடைய வேலை, தொழில், முயற்சி, ஆரோக்கியம், உங்களுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறத்துக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை, மார்கழி மாதம் 17ஆம் நாள், பிரதமை திதி, பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னி லக்னத்தில் இந்த ஜனவரி மாதம் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு பிறக்க இருக்குது. இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் தனுசு ராசியில மார்கழி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் கடகராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சியை தொடங்குறாரு. புதன் தனுசு ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் கும்பராசியில 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்துல வக்ரமாகி இருக்கிறாரு. சனி கும்பராசியில இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி விரிவாவே நாம பார்ப்போம். மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டின் 2025ஆம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுவோம். சனி பகவான் மாற்றம் வரை பொறுமை, சனி பகவான் மாறும் வரை பொறுமை அப்படிங்கிறது தேவை மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுது. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் என்பதால் 7 சனியில் பெரிய இடையூறுகள் இருக்காது. இருந்தாலும் சனியை மந்தம் என்றும் அழைப்பதால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மந்தமாகவே நடைபெறும். வருமான பற்றாக்குறையிலிருந்து விடுதலை கிடைத்தாலும் பணம் வந்த மறு நிமிடமே உங்களுக்கு செலவாகும். ஆரோக்கியத்தில் அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரலாம். உங்கள் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கோ, மனைவிக்கோ, குழந்தைகளுக்கோ வரலாம். அதனால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம். புத்தாண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். 7 சனியில் முதல் சுற்றாய் இருந்தால் பொருளாதார பிரச்சனையும் மன நிம்மதி குறைவும் உங்களுக்கு ஏற்படும். 2வது சுற்றாக இருந்தால் வசதி வாய்ப்பு வரும். 3வது 4வது சுற்று என்றால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும். குரு வக்ர இயக்கத்தில் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதுதான். விரயத்துக்கு ஏற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும். 3இல் ராகுவும் 9இல் கேதுவும் ஜனவரி மாதத்தில் சஞ்சரிக்கிறார்கள். சகோதர வர்க்கத்தினரின் ஒற்றுமை குறையலாம். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே உத்தமம். ஜனவரி மாதம் மகர ராசிக்காரர்கள் அனைவருமே கடகத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிரன் கும்பத்துக்கு சென்ற பிறகும் செவ்வாயோட பார்வையும் இருக்கு. 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் அவருடைய பார்வை தொடர்ந்து சுக்கிரன் மீது பதிவதால் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரமங்கல யோகம் உருவாகிறது. எனவே இல்லத்தில் திருமணம், சுபகாரியங்கள், குழந்தைகளோட காதணி விழா, பிறந்த நாள் விழா, ஏதாவது ஒரு சுபகாரியம் இல்லத்தில் நடக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் இந்த ஜனவரி மாதம். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் கூடும். சகோதர வர்க்கத்தினரின் பகையை வளர விடாமல் அவர்களிடத்தில் சுமூகமான உறவை வளர்த்து கொள்ளுவது மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் குரு பகவான். குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும். 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு வக்ரம் பெறுவதால் வீடு மாற்றம், இடமாற்றம் உறுதியாகலாம். 12ஆம் இடத்துக்கு அதிபதி வக்ரம் பெறுவது நல்லதுதான் என்றாலும் வெற்றிகள் ஸ்தானத்துக்கு அதிபதியாகும் சுபகிரகமாகவும் குரு விளங்குவதால் பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையிலேயே தான் இருக்கும். வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது இழுபறி நிலையில்தான் இருக்கும். ஒரு முடிவுக்கு வருவது சற்று கடினமான காலமாக இருக்கும். பாகப்பிரிவினைகள் முடிவடையாது. நேர்மறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்து கொள்ளுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம்.
இல்லத்தில் உள்ளவர்கள் நீங்க என்னதான் செய்தாலும் உங்களுக்கு அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். உங்களுக்கு செயலில் குற்றம் கண்டுபிடிப்பதே முக்கியமான குறிக்கோளாய் இருப்பார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு வருவது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் யோகமான காலம். தொட்டது துலங்கும், தொல்வளம் சிறக்கும், தொல்லைகள் அகலும். குடும்பத்திலையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்திலையும் சரி, தொழில் சம்பந்தப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, வீண் வாக்குவாதங்கள், வீண் விவண்டாவாதங்கள் இதை எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டியது கட்டாயம். மகர ராசிக்காரர்கள் அனைவரும் வாய்ப்புகள் வரும்பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு காரியத்தை தொடங்கிவிட்டீர்கள் என்றால் அந்த காரியம் எந்த அளவு சிறப்பாக செய்து முடிக்க முடியுமோ அந்த அளவு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் ஈடேறாது. அதற்கு பல்வேறு விதமான தடைகள், தடங்கல்கள் இதெல்லாம் ஏற்பட்டு காரியம் கடைசி நேரத்தில் கைகூடி வரும். 7 சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எந்த காரியமாயிருந்தாலும் திட்டமிட்டு செய்ய முடியாது. நீங்கள் நினைத்தது ஒன்றும் நடந்ததும் ஒன்றுமாகத்தான் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்காது. திட்டமிடாது செய்ய காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவிக்குண்டான அறிகுறி இந்த மாதத்தில் உங்களுக்கு தோன்றும். வேலைவாய்ப்பு பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய கட்டாயம் மகர ராசிக்காரர்களுக்கு. பெரிய முதலீடு போடும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். நண்பர்களிடத்தில் கடன் வாங்குவதையோ கடன் கொடுப்பதையோ தவிர்த்துக்கிறது மிக மிக நல்லது. மகர ராசிக்காரர்கள் அனைவரும் வேலையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேருவார்கள். வேலையை விட்டுவிடலாமா என்ற யோசனையில் இருந்தவர்களுக்கு சூழ்நிலைகள் நல்ல விதமாக அமைந்து வேலையை விட வேண்டிய நிலை நீங்கி உங்களுடைய வேலையை சுறுசுறுப்பாக செய்வீர்கள். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கும் கைமேல் பலன் கிடைக்க போகிற மாதம் இந்த ஜனவரி மாதம். இதுவரை திருமணமாகாமல் தடைப்பட்டு கொண்டிருந்த திருமண யோகம் கைகூடி வரக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். வீட்டிற்கு பயந்து காதலை மனதுக்குள் பூட்டி ஒளித்து வைத்திருந்தவர்கள் தைரியம் வந்து பெற்றோரிடம் சொல்லி அவர்களுடைய சம்மதத்தையும் வாங்கக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். உயிர் நண்பன் என்று சொல்லி கொண்டவர்களையும் உறவினர்களையும் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் புரிய வைத்து விட்டபடியால் இனிமேல் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைப்பீர்கள் என்பதால் மகரத்திற்கு இனிமேல் கலக்கங்கள் அப்படிங்கிறதே இல்லை. இதுவரை மகர ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டத்திற்கும் பட்ட அவமானங்களுக்கும் படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த ஜனவரி மாதம் இருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த பிறக்க போகும் புத்தாண்டின் முதல் மாதமே உங்களுக்கு கிடைக்கும்.